கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன். கௌதம் வாசுதேவ் மேனனின் என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தில் உள்ள மறுவார்த்தை பேசாதே நான் பிழைப்பேனா பாடல்கள் வெளிவந்து நல்ல வரவேற்பு அடைஞ்சிருக்கு. 2018 புத்தாண்டை வரவேற்கும் வகையில் இன்று கௌதம் வாசுதேவ் மேனன் விசிறி பாடலை அறிமுகப்படுத்த இருக்காரு. நான் இப்படித்தான் வெண்ணிலா சரவணன் இயக்கத்தில் சிவகுமார், பரிமளா மற்றும் பல புதுமுகங்கள் நடித்திருக்கும் திரைப்படம். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி உட்பட பல பேர் கலந்துக்கிட்டாங்க. என் பேர் சிவகுமார். நான் இந்த ஹீரோ அண்ட் ப்ரொடியூசராக பண்ணியிருக்கேன். எனக்கு தமிழில் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாளேருந்து ரொம்ப ஆசை இருந்தது. ஸோ இப்போ அந்த ஆசை ஈடேறிக்கு. என் பேர் தான் வெண்ணிலா சரவணன். நான் இதுக்கு முன்னாடி கேமராமேனாக 2-3 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் முதல் முறையாக டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். நான் இப்படி தான், ஒரு அடையாளம் அதிகாரம் கிடையாது, ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த படத்தோட கதை. என் பேர் பரிமளா. இது என்னுடைய நான் இப்படி தான்ட்டு என்னுடைய 3rd மூவி இன் தமிழ் ஆக்சுவல் தான். ரொம்ப நல்லா வந்திருக்கு மூவி எல்லாமே. இசையமைப்பாளர் ஏ.கே. ராம்ஜி பேசுகிறேன். இந்த படத்தில் 5 பாடல் பண்ணியிருக்கேன். இந்த 5 பாடல்லே 4 பாடல் டைரக்டர் எழுதியிருக்காரு. ஒரு பாடல் ஞானங்கிற ஒரு புது பையனை அறிமுகப்படுத்தியிருக்கேன். என் பேர் கணேஷ்குமார். இந்த படத்தோட எடிட்டர் நான். படத்தில் மொத்தம் 4 பாடல்கள் இருக்குது. பாட்டு பார்த்தீங்கன்னா மைசூர், கிருஷ்ணகிரி, கோவா மொத்தம் எல்லா லொக்கேஷன் ஷூட் பண்ணியிருக்காங்க. படம் லவ் மற்றும் கிரைம் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட். தமிழ் ஹீரோக்கள் தெலுங்கிலும், தெலுங்கு ஹீரோக்கள் தமிழிலும் வெற்றி அடைவது வரவேற்கக்கூடியது. அனிருத், மகேஷ் பாபு நடிப்பில் விரைவில் வெளிவர இருக்கும் திரைப்படம். இந்த படம் தெலுங்கில் பிரமோற்சவம்ன்ற தலைப்பில் வெளிவந்திருந்தது. இந்த படத்தில் சமந்தா, பிரணீதா, காஜல் அகர்வால்னு 3 ஹீரோயின்ஸ் நடிக்க ரேவதி, சத்யராஜ் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. I am Prasad, producer of Bhadrakali Films. Our picture title is Anirudh. Mahesh Babu is the hero of this movie. Samantha, Kajol, Pranitha, Satyaraj, Revati, Jayasuda, Shiaji Shinde, Nazar acted in this movie. ARK ராஜராஜா. இந்த படம் தெலுங்கில் பிரமோற்சம் அப்படிங்கிற பேரில் வெளியாச்சு. இதுக்கு நாங்கள் வேறு டைட்டில் வச்சோம். ஏற்கனவே செல்வந்தன் மகேஷ் பாபு படம் பெரிய ஹிட் ஆனதுனால நாங்கள் இந்த படத்துக்கு செல்வ மகன் தான் டைட்டில் நான் சொன்னேன். ஏன்னா கதையும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ப்ரொடியூசர் பத்ரகாளி பிரசாத் அனிருத்தோட ஃபேன். அனிருத் தெலுங்கில் பவன் கல்யாண் ஆந்தம்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது கிட்டத்தட்ட 2 கோடி பேர் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு பெரிய ஹிட்டு. அதில் அட்மையர் ஆகி அவர் இங்கே அனிருத்துன்னு இந்த படத்துக்கு பேர் வச்சுட்டார். கவிஞர் எழில்வேந்தன் பேசுகிறேன். இந்த புட்டிவர் ஹேண்ட்ஸ்அப் எனும் ஒரு பாடல் ஒரு வித்தியாசமான பாடலாக உங்களுடைய கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்து தரும். மகேஷ் பாபு அவர்கள் நடித்த இந்த ஒரு திரைப்படம் நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படமாக இருக்கிறது. நான் உங்கள் பாஷிகாபுரம் வெங்கடேசன். இந்த அனிருத் அப்படின்ற படத்தில் முதன்முறையாக ஒரு பாடல் எழுந்திருக்கேன். அது இந்த குடும்பத்தோடு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் வரக்கூடிய ஒரு பாடல். அனிருத் படம் மூலமாக நான் பாடலாசிரியராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கேன். அவளோட காதலனை பற்றி கேட்குற மாதிரி ஒரு கேள்வி பதில் பாட்டு, ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி வந்திருக்கிற இந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாரும் கேட்டு ரசிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஐம் ஷோபிகா ஃப்ரம் கோயம்புத்தூர். இந்த படத்தில் நான் 2 பாடல்கள் பாடியிருக்கேன். முதல் பாடல் எப்படின்னா ஒரு செமி கிளாசிக்கல் பேஸ்டு சாங். அது மகேஷ் பாபு சாரோட ஓப்பனிங் சாங் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே ஒரு லவ்லி ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு பாட்டு. சென்னை பக்கத்துல முரட்டு இளைஞனுக்குள் இருக்கும் மென்மையான காதலை கதையா இயக்கியிருக்காரு வேலன். புதியவர்கள் நடித்திருக்கும் இந்த படத்துல கானா பாலாவின் பாடல் ரசிகர்களை ஆட்டம் போட வைக்குது. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால கலந்துக்கிட்டு இந்த படக்குழுவை வாழ்த்தினாரு இயக்குனர் பேரரசு. ஒரு தயாரிப்பாளர் தெய்வானி அம்மாவை பார்த்தா சென்னை பக்கத்தில் மாதிரி இருக்குது, இல்லை எங்கள் ஊர் பக்கத்தில் மாதிரி இருக்குது. ஆமாம், எங்கள் கும்பு மாதிரியே இருக்காங்க. அதுக்காக அவங்க வெற்றி அடைங்க. முதல்ல கதை, திரைக்கதை, வசனம், பாடல் எழுதி இந்த படத்தை நான் இயக்கியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ சென்னைக்கும் வில்லேஜுக்கும் இருக்கிற கான்செப்டை வச்சு மழைமை வச்சு ஒரு காதல் படமாக பண்ணியிருக்கோம். சென்னையிலும் குறை சொல்லுறவங்கள அங்கேயும் சில பேர் உண்மையாக லவ் பண்ணி தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் வில்லேஜில் இருக்கிற அந்த புனித தன்மை மற்ற இடத்துல இல்லை அப்படின்றத கொஞ்சம் ஆழமாக சொல்லியிருக்கோம். நான் சென்னை பக்கத்தில் படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிதின் கே ரோஷன்.
டோட்டலாக 5 சாங்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஃபாஸ்ட் நம்பர்ஸ், ஸ்லோ மெலடி. கண்டிப்பாக நீங்கள் பாட்டெல்லாம் கேளுங்க. என்னோடய பேர் கமலி, சென்னை பக்கத்தில். இந்த மூவியில் நான் ஹீரோனாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா, எப்படி ஒன்றா காதலிக்கிறது காதல் இல்லை, இப்படி தான் காதலிக்கணுன்றது தான் இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். சங்கு சக்கரம் அது எப்படி உருவாச்சு, ஏன் அதை பண்ணேன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். பெரிய கதை, பெரிய ஹீரோஸ், எல்லாருக்கும் இருக்கிற உதவி இயக்குனர் இருக்கிற கனவு தான் எனக்கு இருந்தது. இண்டஸ்ட்ரியை மிரட்டிடலாம் இதுதான் அப்படின்னு. ஸோ ஒரு உதவி இயக்குனராக இருந்து அடுத்து ஒரு டைரக்டராக மாறும் போல் அதுக்குண்டான சூழல்னு ஒன்று இருக்குது. நம்ம சொல்கிற கதை மட்டும் கிடையாது, அதுக்குண்டான பட்ஜெட், அதுக்குண்டான பிஸ்னஸ், அதுக்குண்டான காலம். நம்மளை குற்றவாளி ஆக்கிட்டு நீயும் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்கிற உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை தான் இந்த படத்தில் நான் சட்டையர் பண்ணியிருக்கேன். கிட்ஸ் ஃபிலிம் பண்ணோம், கிட்ஸ் ஃபேண்டசி. ஏன்னா எனக்கு மை டியர் குட்டி சாத்தன் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அந்த நேரத்தில் மாரிசன் வந்து இந்த கதை எனக்கு சொன்னார். கேட்டு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்னென்னா இதில் ஒரு பெரிய ஒர்க் இருந்தது. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம். ஃபைனலாக நான் வந்து எடிட்டர் வெர்ஷன் பார்க்கறச்ச எனக்கு ஒரு சின்ன சூப்பர், எப்படி எடுத்தீங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்த ஒரு படம். நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு படம். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும், முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு வந்து தீம்ஸ், இந்த மாதிரி ஒரு கிராஃபிங் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஹாரர் மூவிஸ்லேருந்து இது வந்து மியூசிக்லேயும் மாறுபட்டு இருக்கணுங்கிறது வந்து நானும் இயக்குனர் மாரிசன் அவர்களும் சேர்ந்து பேசணும். அந்த சமயத்தில் தான் எங்களுக்கு தோணுச்சு தட் இது வரைக்கும் நம்ம வந்து தமிழ் சினிமாவில் பின்னணி இசையில் வந்து பயன்படுத்தாத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இசைக்கருவிகளை பயன்படுத்தினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சொங்க்ரான், சொங்ஹு, இந்த மாதிரி நிறையா சைனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்புறம் சில ஜாப்பனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அரேபியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சவுத் ஈஸ்ட் ஏஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நிறையா ஸ்காக்கில் கொண்டு வந்தோம். இந்த படம் கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கணும். சமீப காலத்தில் சின்ன பசங்களோட இந்த மாதிரி ஒரு என்டர்டெய்னிங் படம் வந்த மாதிரி எனக்கு தெரியல. பேரண்ட்ஸோட தைரியமாக போய் பார்க்கலாம். டைரக்டர் மாரிசன் இந்த டைமில் வந்து குழந்தைகளுக்குன்னு ஒரு படம் ஸ்கிரிப்ட் யோசிக்கிறதே பெரிய விஷயம். அதை வந்து ஒருத்தர் யோசித்து அது படமாக இயக்கி அதை தயாரித்த தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வாழ்த்துக்கள் சொல்லி. என் பேர் நிஷேஷ். நான் படத்தில் என் பேர் தமிழ். நான் வந்து ஒரு சங்கு சக்கரம் ஆடிஷன் போகும்போது இவங்களெல்லாம் பார்க்கும்போது அப்படியே புதுசாக இருந்தது. அப்புறமா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு என்ஜாய் பண்ணோம். அப்புறமா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது பெரியவங்களுக்குலாம் எடுத்தாங்களே, அப்போ எங்களுக்கு போர் அடிக்குன்னா சின்ன நாங்கள்லாம் சேர்த்து ஒரு படம் எடுத்தோம், சின்ன படம். மை நேம் இஸ் மோனிகா. நான் இந்த படத்தில் மலர்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு மட்டும் மேக்கப் போடுறதுக்கு மேக்ஸிமம் 3 hours தேவைப்படும். காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணோம். அதெல்லாம் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த படத்தில் இருந்து தான் நான் ரோப் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஹாய், என் பேர் ஸ்வக்ஷா. படத்தில் என் பேர் ஜெனிஃபர். இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அண்டு ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்தது. ரொம்ப நிறையா ஃபன்னாக இருந்தது. நிறையா நல்லா இருந்துச்சு, நிறையா கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால நான் நல்லா பண்ணிட்டேன். ஜீவா 29 என்ற பெயர் வைக்காத காமெடி த்ரில்லர் திரைப்படத்தில் ஜீவா நடிக்க இருக்காரு. இந்த படத்தில் ஜீவாக்கு ஜோடியா ஷாலினி பாண்டே நடிக்கிறாங்க. இயக்குனராக அறிமுகமாகிறாரு சாண்டி. பதுங்கி பாயணும் தலைப்பிலேயே கதையை சொல்லியிருக்கும் திரைப்படம். இந்த படத்தில் மைக்கேல், நைனிகா, சிங்கப்புலி நடிக்க இயக்கியிருக்காரு மோசஸ் முத்துப்பாண்டி. இது காதல் ஆக்ஷன் நிறைந்த திரைப்படம். என் பேர் அமினா ஹுசேன். நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு மூவி இது. மூவி நேம் வந்து பதுங்கி பயணம் தலை. மைக்கேல் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து ஆர்என் மனோகர் சார், எம்எஸ் பாஸ்கர், வெல்லன் ராமூர்த்தி சார் பண்ணியிருக்காங்க. தென் இன்னும் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒரு காமெடி சப்ஜெக்ட் தான் இது. என்னோடய பேர் எஸ்பி மோசஸ் முத்துப்பாண்டி. முழுக்க ஒரு காமெடி கமர்ஷியல். ஆக்சுவலாக நிறைய கதைகள் கேட்டிருந்தாங்க. நான் அந்த டைமில் அப்ரோச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கமர்ஷியலாக ஒரு காமெடியான ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து கதை சொன்னேன். என்னோட கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு மைக்கேல் பண்ணியிருக்காரு, பர்மா படத்தோட ஹீரோ. இந்த படம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி என்டர்டைனர். இந்த படத்தை வந்து மோசஸ் முத்துப்பாண்டி வந்து இயக்கியிருக்காரு. அவர் எஸ்எஸ்சி சாரோட அசோசியேட்டு. இந்த படம் வந்து எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, ரசிக்கும்படியாக தியேட்டரில் வந்து எல்லாரும் சிரித்து மகிழக்கூடிய ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக. இது பதுங்கி பாயணும் தலை படத்தோட கேமராமேன் ரோவின் பாஸ்கர். படத்தை இன்றைக்கி நாங்கள் ஃபுல்லாக எடுத்து முடித்து ஃபஸ்ட் காப்பி எடுத்துட்டோம். ஃபஸ்ட் காப்பி எடுத்து படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் சந்தோஷப்பட்டதை விட 2 மடங்கு அதிகமாக நான் சந்தோஷப்படுறேன்.
நான் வேலராமமூர்த்தி. இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். வெளிவந்த என்னுடைய படங்கள், நான் நடித்து முடித்து வெளிவர இருக்கிற படங்களில் இந்த படம் பதுங்கி பயணத்தில் வந்து எனக்கு ரொம்ப வேறு மாதிரியான ஒரு படமாக இருக்கும். நான் ஆர்என்ஆர் மனோகர். பதுங்கி பயணம் தலை. இந்த படத்தில் வந்து நான் ஒரு த்ரோவுட் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன். ஒரு காமெடி கடந்த ஒரு வில்லத்தனம் நிறைஞ்ச ஒரு கேரக்டர். நான் உங்கள் சிங்கப்பூர் தீபன். பதுங்கி பயணம் தலை அப்படிங்கிற இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் யோகியன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். யோகியன் அப்படின்னு சொல்லும் போதே தெரியும் அது கான்ட்ரவர்சியாக தான் இருக்கும் ஏதோ ஒரு கேரக்டர்னு. படத்தில் 6 பாடலுமே வந்து ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியே ஜேனன்னு சொல்கிறத விட கதையோடு சேர்ந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபன் ஜாலியாக ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் மாதிரியான ஒரு கம்ப்ளீட் காமெடி பேக்கேஜ். ஃபஹத் ஃபாசிலை திருமணம் செய்து கொண்டு 3 வருடங்கள் நடிக்காமல் இருந்த நஸ்ரியா மோகன் ராஜா இயக்கத்துல மீண்டும் தமிழ்ல இப்போ நடிக்க இருக்காங்க. இயக்குனர் கே பாக்யராஜின் தன்னம்பிக்கை பேச்சுடன் ஜெய் ஆகாஷ் ஹீரோவாக நடித்திருக்கும் திரைப்படம் தனையன். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். எல்லாம் முன்னால் போயிட்டு பின்னால் வருவாங்க. இவர் வந்து கொஞ்சம் பின்னாலேருந்து முன்னால் வந்துட்டுருக்காரு ஜெய் ஆகாஷ் அவர்கள். ஸோ அவரே பேசும்போது சொல்லிட்டு இருந்தார், என்னென்னா தமிழில் எனக்கு ஹிட்டு கொடுக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டம். தெலுங்கில் வந்து நான் ஹிட்டு கொடுத்துட்டு தெலுங்கு படம் அவ்வளோ நல்லா பண்ணிவிட்டு தமிழில் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே அதையும் காரணமும் சொல்லிக்கிட்டாரு. என்னென்னா எதுக்குமே டைமுங்கிறது ஒன்று வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மை தான். இப்போ 5 வருஷமாக ஆர்கே நகர்லேயே இருந்துட்டு திடீர்னு காலி பண்ணிட்டு போனதுக்கப்புறம் பை எலெக்ஷன் வந்ததுன்னா எப்படி இருக்கும் ஒருத்தனுக்கு? நல்ல வசூல் வர நேரத்தில் அவன் பாட்டில் இடத்த காலி பண்ணிட்டு போனான்னா, அதே மாதிரி எங்கேயோ ஒருத்தர் வந்து 5 மாதத்துக்கு முன்னால் தான் வந்தவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வந்தோடனே. இதில் நான் வந்து டபுள் ஆக்டிங் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கேரக்டர் ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இன்னொரு கேரக்டர் வந்து ஒரு ஜென்டிலான ஒரு ஜென்டில்மேன் கேரக்டர். இவங்க 2 பேருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு, அப்புறம் இவங்க லைஃப்பில் ஒரு வில்லன் வர்றான், அந்த வில்லன் எதுக்காக இவங்களை டார்ச்சர் பண்ணுறான்றதான் படத்தோட கதை. தினேஷ் என்னோடய நெருங்கிய நண்பன், அவர் தான் ப்ரொடியூசரு. படம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்லா கமர்ஷியல் எடுத்திருக்காரு. ஆகாஷ் வந்து இஸ் அ ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் டைரக்டர். ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் எப்படி சொல்கிறேன்னா, என்னையும் சுமனையும் வச்சு தெலுங்கில் ஒரு நல்ல ஆக்ஷன் படம் எடுத்திருக்காரு. அவருக்கு மாசஸ் என்னென்ன பல்ஸ் ஒன்றும் உங்கள் பல்ஸில் என்ன இருக்கோ கரெக்டாக தெரியும். அது ஒவ்வொரு காட்சிக்கும் இந்த கேப் இல்லாமல் டக்கு 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 டக்குன்னு போய்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனியன் படத்தில் ஒரு 3 சாங் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. ஒரு சாங் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் சாருன்னு சொல்லிட்டு அதில் பாடலாசிரியர் ஜாக்ஜி அவர் எழுதியிருக்காரு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா கௌஷிக் அண்டு ரீமா, அதாவது ஸ்வர்ணலதா அவங்களோட நீஸ் பாடியிருக்காங்க. இன்னொரு சாங்கு சகி சகிவான்ற பாடலாசிரியர் கண்ணன்ஜி அவர் எழுதியிருக்காரு. நான் தான் உங்கள் ஜாக்ஜி. இந்த படத்தில் நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். இந்த படத்தில் சில்லென்று சாரல் வீசுதேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். எனக்கு எழுதும்பொழுது அதோடைய உணர்வு என்ன அப்படிங்கிறது பிக்சர் ஸ்டேஷனில் பார்க்கும்போது அந்த அளவு அழகாக வந்திருக்குன்னு எல்லாமே சொல்லி கூப்பிட்டு சொன்னேன். நான் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்கேன். என் பேர் ஆர்த்தி. K.A. ஞானவேல் ராஜா தயாரிப்பில் ஆனந்த் சங்கர் ஒரு ஆக்ஷன் படத்தை இயக்க இருக்காரு. குயிஸ் ப்ரோக்ராம் வச்சு இந்த படத்துடைய ஹீரோவை செலக்ட் பண்ண போறாங்களாம். P.G. முத்தையா இயக்குனராக அறிமுகமாயிருக்கும் திரைப்படம் மதுரவீரன். இந்த படத்துல சண்முக பாண்டியன் ஹீரோவாக நடிக்க சமுத்திரக்கனி, வேலராமமூர்த்தி, மயில் கோபி மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் தயாநிதி இசையமைச்சிருக்காரு. எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் காப்பி ரொம்ப நல்லா வந்திருக்கு, படம் ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் ட்ரை பண்ணி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து சண்முக பாண்டியனுக்கு இந்த கதை போகணுன்னு இருக்குது. அது வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கேப்டன் அவங்களோட ஆசீர்வாதம் தான் நினைக்கிறேன். நான் இது நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இசையமைப்பாளர் சந்தோஷ் தயாநிதி பற்றி சொல்லணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருப்பது என்னென்னா, கடந்த ஆண்டு வந்து நிறைய புது இசையமைப்பாளர்களுக்கு நான் பாட்டு எழுதினேன். எல்லோருமே நகரம் சார்ந்த இசையை வந்து நிறைய கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒரு மெட்டை கொண்டு வந்து கொடுக்குற பொழுது அது வந்து ஒரு நகரம் சார்ந்து இருக்கும். சந்தோஷ் வந்து கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நகரத்திலே பிறந்த ஒரு பையனால் இவ்வளவு நாட்டுப்புற இசையை கலந்து எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னு தெரிஞ்சது. இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் இன்றைக்கி லாக் பண்ணோம். ஸோ செகண்ட் ஹாஃபும் அதே ஸ்பீடில் முடிச்சிடுவோன்னு ஒரு இது இருக்குது, டிசிஷன் இருக்குது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம். இன்றைக்கி மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் அவர் தான் இன்றைக்கி ஹீரோ. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முத்தையா சார் கதை சொல்லும்போதே வந்து பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. சுப்பு சாரை கேட்டேன், ஏன் சார் நீங்கள் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்கள் கதை கேளுங்க அப்படின்னாரு. கதை கேட்டதுக்கப்புறம் அது புரிஞ்சுது. அந்த ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எல்லாருமே கனியனாக இருக்கட்டும், வேலராமூர்த்தி சாராக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஆத்மார்த்தமாக நடித்த ஒரு படம் மதுரை வீரன்.
பேரை கேட்கும்போது அப்படி இருக்கும். என் அண்ணன் புள்ள பிரமாதமாக நடிச்சிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நல்ல உழைப்பு, கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்கும். மதுரை வீரன் படத்தை நாங்கள் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். எந்த படம் வந்தாலும் இந்த படம் வந்து சிறப்பாக இருக்குன்ற இதை வந்து படம் பார்த்து வச்சு சொல்கிறோம். ஒரு நல்ல படம் வந்து பண்ணியிருக்கோன்ற ஒரு இது ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால பெருமையோடு சொல்கிறோம். நாங்கள் உங்கள் நடிகர் இயக்குனர் மாரிமுத்து பேசுகிறேன். மதுரை வீரன் இந்த டைட்டில் சொல்லும்போதே ஒரு பொறி பறக்கிறது மாதிரியான ஒரு டைட்டில். அந்த மாதிரியான கதை முழுக்க முழுக்க மதுரையை சுற்றி நடக்கிற ஒரு கதை. நிறையா ஊர்களில் நாங்கள் ஷூட் பண்ணோம். மதுரையை சுற்றி இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா கிராமங்கள்லையும் நாங்கள் எடுத்துட்டோம். நிறைய அனுபவங்கள் இருக்குது இந்த படத்தில் நடித்ததில். இதில் வந்து நான் சமுத்திரகனி சாரோட ஜாயின் பண்ணி நடிச்சிருக்கேன். ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறேன். எனது பெயர் தமிழ் அணங்கு. நான் ஒரு பாடல் ஆசிரியர். எனக்கு இதில் வந்துட்டு ஒரு எழுச்சி பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தோடு பார்க்கும்போது அதுக்கான காட்சி களத்தில் வந்துட்டு என்னோடய பாடல் வந்துட்டு வீரனே வீரனேன்ட்டு தொடங்கும். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.